சத்யாவும் ரேகாவும் சேர்ந்து பண்ண விஷயத்தினால ஒரு பெரிய பிரச்சனை வரப்போகுது. சத்யாவும் ரேகாவும் ஊரை அப்படியே சுற்றி பார்த்துட்டு நிறைய ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுப்பாங்க. அதை ரேகா என்ன பண்ணுறாங்கன்னா தன்னோட இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போட்டுடுறாங்க. இந்த போஸ்ட்டை பார்த்த சிந்தாமணியோட ஆள் சிந்தாமணிகிட்ட போயிட்டு, அக்கா ரேகா ஏதோ போஸ்ட் போட்டிருக்கா தபருங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறான். உடனே சிந்தாமணி, ஆமாண்டா டேய் எந்த ஊருடா யாருக்கா தெரியுமா பாருங்கடா அப்படி எல்லாருக்கிட்டையும் காமிக்கிறாங்க. உடனே ஒரு ஆள் சொல்லிடுறான், அக்கா இந்த ஊரை நான் பார்த்துக்கிறேங்க, என் சொந்தக்காரங்க கூட நான் நோட்டீஸ் வைக்கிறதுக்காக போயிருக்கேங்க, இப்போதாங்க போனேன். டேய் சூப்பர்டா வாங்கடா எல்லாரும் அந்த இடத்துக்கு போய் தேடலாம் அப்படின்றாங்க. ஆனால் எங்கேங்க போய் தேடுறது அப்படின்ற, டேய் கண்டிப்பாக இந்த ஃபோட்டோலாம் எடுத்திருக்கா அப்படின்னா அந்த ஊருக்காரங்க யாராவது பார்த்துருப்பாங்களே இவங்கள, அவங்ககிட்ட விசாரிச்சா கண்டுபிடிச்சலாம் அப்படின்றாங்க. உடனே சிந்தாமணி அடியால், அக்கா சூப்பர்க்கா உனக்கு இருக்க அறிவி நீ எங்கேயோ இருக்கா வாக்கா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துன்னு கிளம்புறாங்க ரேகாவை தேடுறதுக்காக. இங்கே முத்து ரேகாவுக்கும் சத்யாவுக்கும் கல்யாணம் பண்ணுறதுக்காக ரிஜிஸ்டர் ஆஃபீஸு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு இருக்காரு. இந்த மாதிரி மேரேஜ் இருக்குது எல்லாரும் கொஞ்சம் பிரச்சனை வந்தால் பார்த்துக்குங்க அப்படின்ற மாதிரி எல்லாருக்கிட்டையும் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காரு. ரேகாவை தேடிட்டு போன சிந்தாமணி ஆளுங்க எல்லாருக்கிட்டையுமே விசாரிக்கிறாங்க. இந்த மாதிரி இந்த பொண்ணையும் பையனும் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒரு சிலர் அப்படியே இல்லைன்னு சொல்லிட்டு வராங்க. என்னடா வந்தது வேஸ்ட்டாக போச்சு, அக்கா கிட்ட கேட்டனா பதில் சொல்கிறது இப்படியா கண்டுபிடிச்சினமேடா அப்படின்ற மாதிரி விடாமல் எல்லாரையும் கேட்டே வராங்க. அப்புறம் ஒருத்தர் சொல்கிறார், ஆமாம் 2 பேர் இதோ இந்த முத்து வீட்டுக்கு சொந்தக்காரங்க எல்லாம் வந்துக்கிறாங்களாம், ஊரெல்லாம் சுற்றி நிற்கிறாங்கப்பா இவங்க ஒன்றா சொன்னாலும் கேட்க மாட்டுறாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அடியாளுங்கிட்ட சொல்லிடுறாங்க. அப்புறம் முத்தோட பாட்டி வீட்டுக்கு இந்த அடியாளுங்கெல்லாம் தேடின்னு போகிறாங்க. பின்னாடி சிந்தாமணியும் வந்துடுறாங்க. அப்புறம் முத்தோட பாட்டி வீட்டுக்குள்ளே போயிட்டு சத்யாவை அடிச்சுட்டு ரேகாவை தூக்கின்னு வராங்க. அப்புறம் சிந்தாமணி, டேய் இந்த சத்யா இவனால் தான் இவ்வளோ பிரச்சனை வந்தது, இவனையும் தூக்குங்கடா, என் பொண்ணை எங்கேயோ தூக்கி வச்சுட்டு எனக்கு எவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருந்தானு இத்தனை நாளா, இவனை பண்ணுற டார்ச்சர்னால கண்டிப்பாக அந்த முத்து மீனை கதறணும்னா அப்படின்னு சொல்லிட்டு சத்யாவும் கூட கூப்பிட்டு போயிடுறாங்க. சத்யா ரேகாவையும் யாருக்கும் தெரியாத இடத்துல போய் அடிச்சிடுறாங்க. பாட்டி முத்துக்கிட்ட சொல்லிடுறாங்க, இந்த பாரு முத்து இந்த மாதிரி வந்தாங்க அடியாளுங்கெல்லாம் திடீர்னு எல்லாரையும் அடிச்சு போட்டுட்டு சத்யாவும் ரேகா கூட்டு போயிட்டாங்கடா, நல்லா என்ன பண்ணுறதே தெரியலடா அப்படின்ற மாதிரி பாட்டி சொல்கிறாங்க. என்ன பாட்டி, ஐயோ இங்கே நான் கல்யாணம் வேலை பார்த்துட்டு இருக்கேன், இந்த மாதிரி நடந்துச்சு, இந்த சிந்தாமணி கிட்ட சத்யா கிடைச்சா என்ன பண்ணுவாங்களே தெரியலையே. சிந்தாமணி கிட்ட போயிட்டு முத்து மீனா போய் சொல்கிறாங்க, இந்த பார் சத்யா நீ தான் கூட்டு வச்சிருன்னு தெரியும், பார் அவங்க வாழ வேண்டிய பசங்க, அவங்க பிரிக்காத, நல்லதே இல்லை அப்படின்ற மாதிரி முத்து சொல்கிறாரு. உடனே சிந்தாமணி வந்து மீனாவை பற்றி கேட்குறாங்க, ஏய் ஒன்றும் இல்லாத உன் தம்பி உங்களுக்கு பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு கேட்குதா, என் பொண்ணு ஃபாரினில் படிக்க வச்சுருக்கேன், நான் சம்பாதிச்சது எங்கள் வீட்டுக்கார சம்பாதிச்சது எல்லா பணமும் ரேகாவுக்கு ஒரே ஆளுக்கு மட்டும்தான், இவ்வளோ சொத்து இருக்கிற ஒரு பொண்ணை எப்படியோ வளைச்சி போடலான்னு சொல்லிட்டு அவளை ஆசை வார்த்தை காமிச்சு ஏமாத்திருக்கீங்க, அவள் ஏதோ சின்ன பொண்ணு தெரியாமல் வந்துட்டா நீ சொல்ல வேணாமா, நீ பணக்கார பொண்ணுமா, உன் தகுதி என் தகுதி வேற அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்குமா வேணாமா, ஆனால் பணக்கார பொண்ணு வந்துச்சேன்னு சொல்லிட்டு உன் தம்பிக்கு கல்யாணம் பண்ண வச்சாச்சியா, இந்த சிந்தாமணி இருக்கிற வரைக்கும் அது நடக்கவே நடக்காது, உன் தம்பி இதுக்கப்புறம் உனக்கு கிடைப்பா நீ நினச்சி கூட பார்க்காத அப்படின்ற மாதிரி சிந்தாமணி சொல்கிறாங்க. உடனே முத்துக்கோவம் வந்து சொல்கிறாரு, தவார் சிந்தாமணி உன்னை பண்ண பிரச்சனை எல்லாத்துக்கும் பொறுத்துக்கிட்டேன், இதுக்கப்புறம் என்னால் அமைதியாக போகவே முடியாது, ரேகாவும் சத்யாவும் விரும்புகிறாங்க, அவங்களுக்கு கல்யாணம் பண்ணுறது மட்டும்தான் நல்லது, அதை மீறி ஏதாவது நீ பண்ணணும்னு நினச்சினா அதுக்கப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி முத்து சொல்கிறாரு. உடனே சிந்தாமணி சொல்கிறேன், ஓ அவ்வளோ பேசுகிற அளவுக்கு உனக்கு திமிரு வந்துச்சா, சாதாரண கார் டிரைவர் நீ, நான் சிந்தாமணி, நான் வாழ்க்கையில் எல்லாமே ஜெயிச்சு தான் பழக்கம், தோற்று பழக்கமே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஏன் மீனா கிட்ட நீங்கள் எலெக்ஷனில் தோற்று போலையா, எவ்வளோ விஷயத்துல மீனா கிட்ட தோற்று போயிட்டு இருக்கீங்க, இன்னும் புதுசாக சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு முத்து. உடனே சிந்தாமணி சொல்கிறேன், டேய் தேவையில்லாமல் என்கிட்ட பேசிகிட்டு இருக்காத, பார் என் பொண்ணு நான் கூப்பிட்டு வந்து சேஃபாக வச்சுட்டேன், இந்த சத்யா எங்கேயோ ஓடிட்டு இருப்பான் வேறு பொண்ணு கிடைக்குமா அப்படின்ட்டு, நீ ஊரெல்லாம் போய் தேடு என்கிட்ட வந்து கேட்காத அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க சிந்தாமணி. இப்போ முத்து மீனாவும் சத்யாவை எப்படி கண்டுபிடிக்க போகிறாங்க, இப்போ எப்படி கல்யாணம் பண்ண போகிறாங்கன்றத வரக்கூடிய எபிசோடில் பார்க்கலாம்.